ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்னைக்கு நம்ம ஹாலோவின் 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். என்னடா 3rd பார்ட் இல்லாமல் டேரெக்டாக 4th பார்ட் வந்துட்டீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த படத்துடைய 3rd பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸுக்கு சுத்தமாக கனெக்ஷனே இல்லாத ஒரு படம். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம 4th பார்ட்டுக்கு போயிடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு யூனிவர்ஸில் லயூரின்ற கேரக்டர் உயிரோட இருக்காதுன்னு. அது இந்த யூனிவர்ஸ் தான். லயூரி இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அவங்க பேர் ஜெய்மி. அந்த குழந்தைய மைக்கேல் கொல்ல வராரு. அந்த குழந்தைய மைக்கேல் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தினாங்கன்றது தான் அந்த படத்துடைய ஒன்லைன். சரி வாங்க நம்ம இந்த படத்துக்குள்ளார போலாம். இப்ப படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே 2 டாக்டர்ஸ் இந்த டேஞ்சரான பேஷண்ட்லாம் வச்சிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதுக்கு முன்னாடியே மைக்கேல் எங்க இருந்து தப்பிச்சிருப்பானோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போதான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மித் கிரேவ் சொல்லுவாங்க. அங்க கூட்டிட்டு போதான் வந்திருப்பாங்க. இவங்க உள்ள வந்த உடனேவே இவங்க கையில இருக்கிற அந்த டேஞ்சரான ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சிட சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு போலீஸ் அவங்க 2 பேரையும் மைக்கேல் இருக்கிற அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப போகும்போது சொல்றாரு, எப்பயுமே நீங்க பேஷண்ட்ஸை முகத்துக்கு நேரா பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதே நேரம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலோவின் நைட் அப்போ இவன் கிட்டத்தட்ட 16 பேரை இல்ல அதுக்கு மேலேயுமே நிறைய பேரை கொன்னுட்டான். அது மட்டும் கிடையாது, அவனுடைய தங்கச்சியுமே கொல்ல போனான். இன்னும் சொன்னா கிட்டத்தட்ட கொன்னுட்டே இருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டாக்டரும் அந்த ஊர்ல இருந்த மக்களும் அவனை 6 தடவை சுட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா அவனை நெருப்பு வச்சும் கொளுத்திட்டாங்க. அப்படி நெருப்பு வச்சு கொளுத்தும் போது அவங்களுமே கிட்டத்தட்ட இறந்துருப்பாங்க. ஆனா நூலில எல்லாமே தப்பிச்சிட்டாங்க இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும்போது மைக்கேல் இருக்கிற அந்த ரூமுக்கு வராங்க. போனா ஒரு டாக்டர், நீங்க இவனை ஸ்மித் கிரேவுக்கு தானே கூட்டிட்டு போறீங்க? அப்ப சரி ஓகே, ஆனா இவனை இங்க வந்து கூட்டிட்டு போனா யாராவது ஒருத்தவங்க கையெழுத்து போடணும் அப்படின்னு உடனே அந்த டாக்டர் வந்து நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சரி ஓகே வெளியில வாங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் கூட்டிட்டு அவரு வெளியே போயிடுறாரு. அப்போ இங்க உள்ள இருக்கிற இந்த டாக்டரோ மைக்கேலோடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்றாங்க. பல்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்ப மைக்கேலோடைய கை அப்படியே வெளியே வந்து தொங்குது. அதை பார்த்துட்டு அவன் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதே நேரம் இங்க வெளியில இந்த டாக்டர் அவர்கிட்ட இப்பயுமே டாக்டர் சாம் தான் மைக்கேலோடைய அட்வைசர் டாக்டரா இருக்காரு, அவர் இங்க இருப்பாருன்னு நான் நினைச்சேன்னு கேட்கிறாரு. அது இந்த டாக்டரோ அவர் கண்டிப்பா மெமோவை படிச்சிருந்தா இங்க இருந்திருப்பாரு. ஆனா அதிர்ஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னா அவரு இந்த மாதிரி மெடிக்கல் பிளேஸ்ல இருக்கிறத விட எதனாச்சும் நல்ல காரியம் நடக்கிற இடத்துல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மைக்கேலை வண்டியில் ஏற்றிட்டு இவங்க கிளம்புறாங்க. போகும்போது அந்த டாக்டர் பார்த்து போங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறமா இந்த வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த லேடி டாக்டர் கேட்குறாங்க, டாக்டர் ஹோஃபனுக்கு ஏதாச்சும் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கு அவருக்கு அவருடைய மருமக இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னாருன்னு இந்த டாக்டர் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது மைக்கேல் அந்த டாக்டர் பிடிச்சி அவருடைய நெத்தியில கட்ட வரலால கையை விட்டு ஓட்ட போட்டு அவரை கொடூரமா கொலை பண்ணிடுறாரு. அதோட இங்க ஒரு குட்டி பாப்பா காட்டுறாங்க. இந்த பாப்பா பேரு ஜெய்மி. இந்த பாப்பா நேரா ஜன்னல் வழியா ஒரு ஆம்புலன்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து தான் மைக்கேல் தப்பிச்சு வெளியே வந்திருப்பாரு. அத ஜெய்மி பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களுடைய ஸ்டெப் சிஸ்டர் வராங்க. இவங்க பேரு ராச்சல். அவங்க வந்து கேக்குறாங்க, அதிகாலையில 4 மணி ஆகுது, இன்னும் தூங்கலையான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜெய்மியும் எனக்கு தூக்கம் வரல, சரி அதெல்லாம் விட நான் ஒரு கேள்வி கேட்கறேன், எனக்கு பதில் சொல்லு, நீ என்ன நிஜமாலுமே நேசிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராச்சலோ, இந்த நைட்ல ரொம்பவே கஷ்டமான கேள்வியா கேட்குற, அஃப்கோர்ஸ் நான் உன்ன லவ் பண்றேன், நீ நானும் கூட பிறக்காத பிறப்பாவே இருந்தாலும் நான் உன்ன என்னுடைய சொந்த தங்கச்சி மாதிரி தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியே அவங்க சொல்லும் போது திருப்பியும் வெளியில ஜன்னலை காட்டுறாங்க. அங்க பார்த்தா அந்த ஆம்புலன்ஸை காணோம். அதுக்கப்புறமா ஜெய்மியை ராச்சல் கூட்டிட்டு போய் படுத்து நல்லா தூங்கு, நம்ம நாளைக்கு காலையில ஃப்ரெஞ்சு டோஸ்ட் சாப்பிடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மியை ரூமுக்கு காமிச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்படி போகும்போது கண்ணாடியில மைக்கேல் மேட்ஸ் நின்றுட்டு இருக்கிறது தெரியுது. அவன் அந்த வீட்டுக்குள்ளார தான் இருக்கான். ஜெய்மியும் லயூரியோடைய போட்டோ எடுத்து பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அழுது முடிச்சுட்டு வந்து பெட்ல உட்காந்து, ஒருவேளை நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நான் செத்துட்டேன்னா என்னுடைய ஆவியை நீங்க அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க, என்னுடைய அப்பா அம்மா ராச்சல் எல்லாருக்கும் நீங்க தான் ஆசீர்வாதம் வழங்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு ஜெய்மி பெட்ல படுக்க போறாங்க. அப்படி போகும்போது அங்க மைக்கேல் வந்து அவங்க காலை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்த உடனே அவன் காலை தள்ளி விட்டுட்டு ஜெய்மி வேக வேகமா கதவை திறந்துட்டு ஓட பாக்குறாங்க. அங்க பார்த்தாலும் மைக்கேல் நிக்கிறான். அதை பார்த்துட்டு ஜெய்மி கத்த அவங்க வீட்டுல அப்பா அம்மாலாம் கதறி அடிச்சுட்டு ஓடியாந்து பாக்குறாங்க. பார்த்தா ஜெய்மி ஒரு சின்ன கபோர்டுக்குள்ளார ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கோம். பார்த்தா எல்லாமே கெட்ட கனவு. அதை பார்த்துட்டு அவங்களோ சரி அழுவாத, எல்லாம் கெட்ட கனவுன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதோட அடுத்த நாள் காலையில அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி 1988ஆம் வருஷம்னு காட்டுறாங்க. ஏன்னா அன்னைக்குதான் வந்து வருஷம் வருஷம் ஹாலோவின் நைட் நடக்கும். ஸோ அன்னைக்கு தேதிக்கு ஹாலோவின் நைட் நடக்க போகுது. அப்ப ராச்சலுடைய அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அதுல சூசனுடைய அம்மா கால் பண்ணி, இன்னைக்கு நைட்டு உங்களுடைய பொண்ணை என்னால பாத்துக்க முடியாது, ஏன்னா என்னுடைய பொண்ணு சூசனுடைய காலு லைட்டா உடஞ்சிருச்சு, அதனால என்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட
ரேச்சலோடைய அம்மாவோ ரேச்சல் கிட்ட போயிட்டு இன்னைக்கு சூசனுடைய அம்மா வர முடியாதான், அதனால ஜெய்மியை நீ தான் இன்னைக்கு நைட்டு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அத ரேச்சல் கேட்டுட்டு என்னால இன்னைக்கு கண்டிப்பா முடியாது, ஏன்னா இன்னைக்கு எனக்கும் பிராடிக்கும் டேட்டிங் இருக்கு, உங்களுக்கே தெரியும்ல அது எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம்னு. நான் பிராடி கிட்ட என்னத்த சொல்றது, என்ன மன்னிச்சிரு, என்னுடைய பாப்பாவை நான் பாத்துக்கணும், நான் தனியா எங்கேயாவது சுத்திட்டு வா அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. அப்ப இவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜெய்மியும் என்ன மன்னிச்சிரு சொல்லிட்டு கோச்சிட்டு உள்ள ஓடி போயிடுறாங்க. உடனே ரேச்சல் எந்திரிச்சு போய் ஜெய்மி கிட்ட இந்த பாரு, நான் பிராடி கூட நாளைக்கு நைட்டு கூட டேட்டிங்கு போய்க்கிறேன், அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, இன்னைக்கு நைட் நான் அவன் கூட இருக்கேன் சரியான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜெய்மியும் அதெல்லாம் வேணாம் நீ போ அப்படின்னு சோகமா கோச்சிட்டே சொல்றாங்க. அதை பார்த்த ரேச்சலோ இதை பாரு அப்படிலாம் சொல்லாத, இன்னைக்கு நைட்டு ஹாலோவின், அதனால நீ ரொம்ப பயமுறுத்துற மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுட்டு ஜாலியா வெளியில போயிட்டு நானும் அவன் கூட வரேன், அது மட்டும் இல்லாம மதியானம் நான் அவனை பிக்கப் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்னு சொல்லி ஜெய்மியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் இங்கேயோ டாக்டர் சாம காட்டுறாங்க. டாக்டர் ஹூஃபனை பார்க்க இங்க வராரு. நீங்க எதுக்கு மைக்கில் அவங்க கூட்டிட்டு போக அனுமதிச்சிங்க கேட்கறாரு. அதுக்கு ஹூஃபனும் கடவுளே நான் சொல்றதை கேளுங்க, அவனை நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், அவன் என்னுடைய பேஷண்ட் மட்டும் கிடையாது, அவனை கிட்டத்தட்ட நிறைய டாக்டர்ஸ் நேரம் பார்த்துருக்கணும், ஆனா நான் மட்டுமே அவனை கிட்டத்தட்ட 10 வருஷம் பார்த்துட்டு இருந்துட்டேன், அதனாலதான் நான் ரிலீஃப் ஆகுறதுக்காக வேற ஒரு டாக்டரை அனுப்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட சாமோ நம்ம பேசிட்டு இருக்கிறது வெறும் சாதாரண ஒரு கொலைகாரனோ வழியோ கிடையாது, நம்ம பேசுறது ஒரு சாத்தானை பத்தி, அதுக்கு 2 காலுங்க இருக்கு, அது மட்டும் இல்ல இன்னைக்கு என்ன டேட்டுன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு நைட்டு தான் ஹாலோவின் நடக்க போகுது, அவன் எப்பயுமே ஹாலோவின்ல தான் கொலை பண்ணுவான், நான் ஒரு நாளும் கண்ணாடி முன்னாடி நின்று என்ன சொல்லிப்பேன் தெரியுமா, இதுக்கப்புறம் எந்த ஒரு மக்களுமே அந்த ஊர்ல திருப்பியும் ஹாலோவின் நைட்ல சாவக்கூடாதுன்னு தினமும் கண்ணாடி முன்னாடி நின்று நானே சொல்லிப்பேன்னு சொல்றாரு. அதே நேரம் டாக்டர் ஹூஃபனுக்கு ஒரு ஃபோன் வருது. அதுல சவுத் சைட்ல இருக்கிற ஒரு பிரிட்ஜில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு அவரை ஃபோன்ல இன்ஃபார்ம் பண்றாங்க. அது கேட்ட சாமோ உடனே டாக்டர் ஹூஃபன்ட்ட எதுவுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி அந்த பிரிட்ஜ் போறாரு. அங்க போய் பார்த்தா அங்கதான் அந்த ஆம்புலன்ஸ் கீழே விழுந்து கிடக்குது. இப்ப போலீஸ் கிட்ட சாம் கேட்கிறாரு, இங்க எத்தனை பாடிஸ் கிடக்குது இறந்து போய் அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸோ அதை பத்தி சரியா சொல்ல முடியாது, ஏன்னா பாடிஸ்லாம் சரியாவே இல்ல, எல்லாமே ஒரு மாதிரி நசுங்கி போன மாதிரி இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு சாம் அந்த வண்டி கிட்ட போயிட்டு பாக்குறாரு. அதை பார்த்துட்டு இதை கண்டிப்பா மைக்கேல் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கு டாக்டர் ஹூஃபனும் உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும், உங்க இஷ்டத்துக்கு நீங்களே ஏதாச்சும் சொல்லாதீங்க, இது நைட்டு புயல் அடிச்சப்போ கவுந்துட்டு இருக்கு, வேற எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு கதை சொல்ல, அதுக்கு சாமும் போலீஸ் கிட்ட நீங்க வேற எதாச்சும் பாடி எங்க கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கறாரு. அதுக்கு போலீஸோ இன்னும் இல்ல, இந்த இடத்த இன்னும் நிறைய சுத்தி தேட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாம் நீங்க என்ன தேடினாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவன் நேரம் தப்பிச்சு போயிட்டு இருப்பான்னு சொல்ல, அதை ஹூஃபன் நீங்க எங்க போறீங்கன்னு கேட்க, நான் ஹேட் ஆன் ஃபீல்டுக்கு போறேன், அங்கதான் அவன் போயிருப்பான், அங்க போக 4 மணி நேரம் ஆகும், நீங்க இன்னும் 4 மணி நேரத்துக்குள்ளார அவனை கண்டுபிடிக்கலனா கண்டிப்பா நான் அங்க போய் அவனை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. அப்ப இங்கேயோ ஒரு கார் மெக்கானிக் காரை ரிப்பேர் பண்ணிட்டு வெளியில வருவாரு. அப்ப மைக்கிளோ ஒரு கட்டப்பாறை எடுத்து அவர் வயிற்றுல கட்டப்பாறை சுருகிட்டு அங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருப்பாரு. அந்த நேரம் கரெக்டா சாம் அங்க பெட்ரோல் போட வருவாரு. ஆனா அந்த இடத்துல பெட்ரோல் போட யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இவரு அந்த பங்குக்குள்ளார யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாரு. அப்படி பார்த்தா அந்த கார் மெக்கானிக் ஒரு செயின்ல தொங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த சாமும் வேக வேகமா வெளியே ஓடியாந்து யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு பாக்குறாரு. ஆனா அங்க சுத்தமா யாருமே இல்ல. அதனால இவரு வச்சிருந்த கன் எடுத்துட்டு அந்த இடத்த சுத்தி ஃபுல்லா செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணிட்டே இருக்கும்போது இவர் ஒரு போன் எடுத்து டயல் பண்ண பாக்குறாரு. அந்த போனுமே சரியா வேலை செய்யல. அதனால அந்த போனை உடைச்சிட்டு யதார்த்தமா பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அங்க பார்த்தா மைக்கேல் இவரை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. உடனே சாமோ இதை பாரு மைக்கேல், நீ தயவு செஞ்சு அந்த ஆட் ஆன் ஃபீல்ட்ல இருக்கிற மக்களை அமைதியா வாழ விடு, உனக்கு வேணும்னா என்ன கூட கொலை பண்ணிக்கோ அப்படின்னு கெஞ்சுற மாதிரி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போய் அவரே கையில வச்சிருந்த கன் எடுத்து டொப்பு டொப்புன்னு சுட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா மைக்கேலோ அங்கிருந்து தப்பிச்சு ஒரு வேன் எடுத்துட்டு அந்த பெட்ரோல் பேங்கையே கொளுத்தி விட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கேயோ ஜெய்மி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஜெய்மியா 4 பசங்க ரேக்கிங் பண்றாங்க. இந்த மாதிரி உன்னுடைய மாமா தானே அந்த பூகி மேன், இன்னைக்கு நைட்டு தானே ஹாலோவின், உன்னோட மாமா இன்னைக்கு நைட்டு தானே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மியா பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. அதை கேட்ட ஜெய்மியா என்கிட்ட இருந்து தள்ளி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்கிருந்து ஓடி வந்துருது. இப்ப அழுதுட்டு ஒரு மரத்தாண்ட நின்றுட்டு இருக்கும்போது ரேச்சல் கார்ல கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஜெய்மி ரேச்சல்கிட்ட எனக்கு இன்னைக்கு நைட்டு ட்ரிக் ட்ரீட் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல காஸ்டியூம் வாங்கி கொடுன்னு கேக்குது. அதுக்கு ரேச்சலோ சரி ஓகே வான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கேயோ ஒரு பையன் ஒரு பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த அவனோட ஃப்ரெண்ட்ஸோ நீ இங்க நின்றுட்டு இருக்க, போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுன்னு உசு பேத்தி விடுறாங்க. உடனே அவனும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறான். அந்த பொண்ணு இவனை பார்த்துட்டு உணவு மரியாதை இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிடுச்சு. அதை பார்த்த அவன் ஃப்ரெண்ட்ஸோ பயங்கரமா வந்து சிரிக்கிறாங்க. அப்ப அங்க வர்ற ரேச்சலோ பிராடி கிட்ட ஜெய்மிக்கு ஒரு நல்ல காஸ்டியூம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிராடியோ அந்த பக்கம் போய் பாருங்க, இந்த டவுன்ல
ஹாலிவுட்ல பெஸ்ட் காஸ்டியூம்லாம் அங்கதான் இருக்கும்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே அதை கேட்ட ஜெய்மியும் அங்க போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் பார்ட்ல மைக்கேல் மேஸ் முத ஒரு கொலை பண்ணும்போது இதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டிருப்பான். அதே மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸை தான் இந்த பொண்ணுமே செலக்ட் பண்ணி கையில வச்சிருக்கு. அதே நேரம் இங்கேயோ பிராட் கிட்ட ரேச்சல், என்னால இன்னைக்கு நைட்டு டேட்டிங்க்கு வர முடியாது, ஏன்னா நான் இன்னைக்கு ஜெய்மியை பார்த்துக்கணும், எனக்கு இது இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிராடியோ உனக்கு தான் அது காலையிலே தெரியல, ஏன் என்கிட்ட வந்து சொல்ற, அதாச்சும் இப்போ மணி சாயங்காலம் 5 மணி ஆகுது, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்னு கேட்குறாரு. அதுக்கு ரேச்சலோ சரி மன்னிச்சிரு, நம்ம நாளைக்கு டேட்டிங் போய்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிராடியும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதே நேரம் இங்கேயோ ஜெய்மி வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அந்த ட்ரெஸ்ஸை வச்சு மேட்சிங் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடியே மைக்கேல் மீர்ஸ் வந்து நிற்கிற மாதிரியே தோணுது. அதை பார்த்துட்டு பயங்கரமா ஜெய்மியும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதை கேட்ட ரேச்சலோ விழுந்தடிச்சிட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜெய்மியை வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. ஆனா பின்னாடியோ நிஜமாலுமே மைக்கேல் மீர்ஸ் உண்மையான நின்று பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். அது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் இங்க டாக்டர் சாமோ பெட்ரோல் பேங்க் பிளாஸ்ட் ஆனதுனால அவர் எடுத்துட்டு வந்த காருமே வெடிச்சு செதறிடுச்சு. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரோட்ல நின்று லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காரு. யாருமே லிஃப்டே கொடுக்க மாட்டேன்றாங்க. கடைசியாக ஒருத்தவங்க காரை நிறுத்தி லிஃப்ட்டுமே கொடுக்க வராங்க. ஒரு சரின்னு சொல்லிட்டு கிட்ட போறாரு. ஆனா அவங்களும் அவர் மேல மண்ணை தூக்கி வாரி போட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. அதை பார்த்த சாமுக்கு பயங்கர கடுப்பாகி அவங்களே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போ பின்னாடி ஒரு வண்டி வந்து வேணும்னா என்னோட வண்டியில ஏறிக்கும்னு சொல்லி அவரை கூட்டின்னு போறாரு. அதே நேரம் இங்க ரேச்சலுடைய அப்பா அம்மா அவுட்டிங் மாதிரி வெளியில கிளம்பிடுறாங்க. இப்போ வீட்டுல ரேச்சல் ஜெய்மி இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. போகும்போது ஜெய்மியை கரெக்டா 9:30 மணிக்கெல்லாம் தூங்க வச்சிருந்து ரேச்சல்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அதே நேரம் இவங்க போறது எல்லாத்தையுமே மைக்கேல் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காரு. அப்போ இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஜெய்மி நான் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டிக்கு போயிடுறாங்க. அதே நேரம் இங்க ரேச்சலோ பிராடிக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா அங்கேயோ பிராடி இல்ல. அதனால இவங்க கடையில இருக்கிறவங்க நான் தான் ரேச்சல் பேசுறேன், அதனால கடைக்காரங்க கிட்ட சொல்றாங்க, பிராடி கடைக்கு வந்தா நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி, நான் வீட்டில தான் இருக்கேன் அப்படின்னு பிராடி கிட்ட சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஜெய்மியை கூட்டிட்டு வெளியில கிளம்பிடுறாங்க. இவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் மைக்கேல் என்ன பண்ணுவாருன்னா நேரா வீட்டுக்குள்ள வந்து அந்த வீட்டை பூரா நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. அங்க பார்த்தா லைரியோடைய போட்டோ கீழே கிடக்குது. அதை எடுத்து பாக்குறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டுல இருந்து நேரா வெளியில கிளம்பி போய் ஜெய்மி ரேச்சலை கொல்றதுக்கு கிளம்புறாரு. அதே நேரம் இங்க சாமோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஷெரீஃப் கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு கான்ஸ்டேபிளோ அப்ப நீங்க இங்க இருந்து 3000 மைல் தள்ளி போனோம், ஏன்னா நீங்க கேட்ட ஷெரீஃப் ரிட்டைர்மெண்ட் ஆகி 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்ல, அதுக்கு சாம் அப்ப புது ஷெரீஃப் யாருன்னு கேட்குறாரு. அப்ப நான் தான், வேற யாருன்னு கேட்டுட்டு ஒருத்தவர் அங்கிருந்து வராரு. என்னுடைய பேரு பென் மீக்கர்ன்றாரு. எனக்கு உங்களை நல்லா ஞாபகம் இருக்கு, இன்னும் சொல்லணும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாருமே உங்களை ஞாபகம் இருக்கும், இந்த தடவை இன்னும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு சாமும் மைக்கேல் மேர்ஸ் தான், அவன் திருப்பியும் தப்பிச்சிட்டான், அவன் இங்கதான் திருப்பியும் ஹார்ட் அண்ட் ஃபீல்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, அது போலீஸ் கேட்டுட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஏன்னா மைக்கேல் மேர்ஸுடைய உடம்பு செயலிழந்து போச்சு, அவனால இங்கெல்லாம் வரவே முடியாதுன்னு போலீஸ் சொல்ல, அதுக்கு சாமும் இல்ல அவன் இங்கதான் வந்திருக்கான், இதுக்கு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் லையூரின்றவங்கள கொல்ல பார்த்தான், இப்ப அவங்களுடைய பொண்ணு ஒன்று இருக்கு அதை கொல்ல பார்க்கறான்னு சொல்ல, அதுக்கு ஷெரீஃபோ யாரு ஜெய்மியா கேட்க, அதுக்கு சாமோ எங்க அந்த சின்ன பொண்ணு அது ரொம்பவே டேஞ்சர்ல இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸோ இதை பாருங்க, மைக்கேல் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜெயில போட்டு லாக் பண்ணி வச்சு, அதனால அந்த பொண்ணு பிறந்தது கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, அப்புறம் எப்படி அவனால அந்த பொண்ணை தேடி வர முடியும்னு போலீஸ் கேட்கறாரு. அதுக்கு சாமோ இதை பாருங்க சரி, இங்க நான் வர்றதுக்கு முன்னாடி 6 டெட் பாடியை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன், அவன் இங்க தான் இருக்கான், அவன் அந்த சின்ன பொண்ணை தான் கொல்ல போறான், அந்த பொண்ணை கொல்றதுக்கு அதை தடுக்க யார் குறுக்கால வந்தாலும் அவங்களையும் கொலை பண்ணுவான்னு சொல்ல, அதை போலீஸ் கேட்டுட்டு சரி ஓகே இவர் சொல்றது உண்மையானு நம்மளுடைய போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு செக் பண்ணுங்கன்னு கான்ஸ்டேபிள்கிட்ட சொல்றாரு. அதே நேரம் சாம் கிட்டே வந்து சரி ஓகே நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நம்ம எப்படி இப்போ அவனை தடுக்கிறதுன்னு கேட்கறாரு. அதுக்கு சாமோ அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் ஒரு சேஃபான இடத்துல வைங்க, அப்புறமா டிவி ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் சேஃபான இடத்துலயே வீட்லயே இருக்க சொல்லுங்க, யாரையும் ஸ்ட்ரீட்டு கார்னர் எங்கேயுமே நிக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அங்க இருக்கிற போலீஸ் கான்ஸ்டேபிளுமே அதே மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்து போலீஸ்லாம் ஜெய்மியா சேஃப் பண்ண அங்கிருந்து கிளம்பி வராங்க. அதே நேரம் இங்க ஜெய்மியும் ஒரு வீடா போயிட்டு டிக் அண்ட் ட்ரீட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி ஜெய்மி டிக் அண்ட் ட்ரீட் ஒரு வீடா போய் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல அந்த ஷெரீஃபுடைய பொண்ணு அதோ திறக்குது. அது அவங்களுக்கு சாக்லேட்லாம் எடுத்து தந்துட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா பிராடியுமே உள்ளதான் நிக்கிறாரு. அதை பார்த்த உடனே ரேச்சலுக்கோ பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. உடனே அவங்க கோவத்துல அங்கிருந்து வேகமா கிளம்பி போறாங்க. அதை பார்த்த பிராடியோ அவங்க கிட்ட இன்னும் சமாதானம்லாம் பண்றாரு. ஆனா அது எதையுமே அவங்க காதலே வாங்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரம் இவங்க இங்க பேசிட்டு இருந்த அந்த டைம்ல ஜெய்மி எங்கேயோ தனியா போயிடுது. அதனால ஜெய்மி எங்க
எங்க போச்சுன்னு தெரியாம ரேச்சல் ஜெய்மியை தேடுறாங்க. அதே நேரம் இங்க ஜெய்மியுமே ரேச்சல் எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க பப்ல டிவி பூரா இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவுது. அதை பார்த்த அந்த பப்ல இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பப்பை மூடிட்டு அவங்க வச்சுக்கிற வண்டி எடுத்துட்டு ஷார்ட் கன் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி இந்த ஊர்ல நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதனால அவங்க வண்டியில இந்த மாதிரி ஷார்ட் கன் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு இவங்களுமே மைக்கிளை கொல்றதுக்கு கிளம்புறாங்க. அதே நேரம் இங்க சாமும் ஷெரீஃப் 2 பேருமே ரேச்சலுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து பார்த்தா ஜேமி வச்சிருந்த அந்த நாய்க்குட்டி செத்து போய் கிடக்குது. அதை பார்த்துட்டு மைக்கேல் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதனால ஷெரீஃப் என்ன பண்ணுவார்னா அங்க ஒரு போலீஸை வீட்டிலே இருக்க சொல்லிட்டு ஒருவேளை அவங்க குடும்பம் திரும்பியும் இங்க வந்துச்சுன்னா அவங்கள அலர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஜெய்மியும் ரேச்சலையும் கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. இங்க மைக்கேலோ என்ன பண்ணுவார்னா ஒரு எலக்ட்ரிக் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ஆடான் ஃபீல்டுக்கு போற மொத்த கரண்ட் கனெக்ஷனையும் கட் பண்ணி விட்டுறாரு. அதை கட் பண்ணதுனால அங்க இருக்கிற மொத்த இடத்துல இருக்கிற கரண்ட்டுமே கட் ஆயிடுச்சு. இப்போ இப்படி கரண்ட் போனதுனால எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டு பசங்க அவங்க தெரிஞ்சவங்க எல்லாரையுமே கார்ல கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க ரேச்சல் மட்டும் ஜெய்மியை தேடிட்டு இருக்காங்க. அவங்களால ஜெய்மியை கண்டே பிடிக்க முடியல. அப்ப இவங்க தேடிட்டே இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அதனால இவங்க பயந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க தேடிட்டே இருக்கும்போது மைக்கேல் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறாரு. மைக்கேலை பார்த்த உடனே அவ்வளவுதான் ரேச்சலோ அங்கிருந்து ஊந்தடிச்சுன்னு ஓடுறாங்க. அங்க ஓட ஆரம்பிச்சவங்க அதோட நேரா ஜெய்மிக்கு தான் வந்து நிக்கிறாங்க. ஜெய்மியை பார்த்த உடனே எப்பாடா பொண்ணு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஜெய்மியை கூட்டிட்டு பொண்ணு கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க. இவங்க நின்றுட்டு அங்க இருக்கும்போது போலீஸும் சாம் 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. வந்து இவங்க 2 பேரையுமே பேசி அந்த ஷெரீஃபோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்படி இவங்க கூட்டிட்டு போக கார்ல ஏத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு இடத்துல பார்த்தா மைக்கேலோ நின்று இவங்கள நோட்டம் விட்டுட்டு இருக்காரு. இவரு பாக்குறத டாக்டர் சாமுமே கரெக்டா பாத்துறாரு. அதை பார்த்த உடனே இவருடைய கன் எடுத்து அவர் சுடலான்னு நீட்டும் போது உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது. என்னன்னா அந்த இடத்த சுத்தி 3 மைக்கேல் நிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற 4 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் டாக்டர் சாமும் அவர் வச்சிருந்த கண்ணால ஒரு மைக்கில் சுட போறாரு. அப்படி சுட வரும்போது அங்க இருக்கிற ஒருத்தர் அவருடைய மாஸ்க் கட்டிட்டு சுட்டாதீங்க நான் சும்மா பிராங்க் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடிடுறாரு. அப்பதான் தெரியுது அந்த 3 பேருமே வந்து பிராங்க் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த போலீஸோ பயங்கரமா கடுப்பாகி ஒழுங்கு முறையா இங்க ஓடி போயிடுங்கடா, நான் மட்டும் உங்களை கண்டிப்பா இந்த வாரம் பிடிச்சனா ஜெயில போடாம விடவே மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்போ இவங்க நேரம் எங்க வந்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெரீஃபோடைய வீட்டுக்கு போகாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அதான் சேஃபஸ்டான பிளேஸ்ன்னு. ஆனா அங்க போய் பார்த்தா மைக்கேல் அந்த இடத்தையே சின்ன பின்னமாக்கி வச்சிருப்பாரு. அங்க இருக்கிற எல்லா போலீஸுமே இறந்து கிடப்பாங்க. அதெல்லாம் பார்த்த ஷெரீஃபுக்கோ நம்ம எந்த மாதிரி ஒரு ஆளை டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சாம் கிட்ட பயத்தோட கேட்கறாரு. அதுக்கு சாமும் நம்ம ஃபேஸ் பண்றது ஒரு டெவில அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாரு. இவங்க நேரா ஷெரீஃபோடைய வீட்டுக்கு தான் கிளம்பி போறாங்க. இவங்க போற வழியிலேயே அந்த பப்ல இருந்தவங்க இவரை மீட் பண்ணி இங்க என்ன நடக்குது மைக்கேல் மேட்ஸ் வந்திருக்கானா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இவரோ இந்த பாருங்க இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், நீங்களாம் வந்து உங்க வீட்டுக்கு போய் உங்க புள்ள குட்டிங்களோட அமைதியா இருங்க அப்படின்னு போலீஸ் சொல்ல அதுக்கு அந்த பப்போடைய ஓனரோ சொல்றாரு, எப்படி நீங்க போன தடவை ஹேண்டில் பண்ணீங்க அப்படியா, போன தடவை எத்தனை பசங்க மக்கள் இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த தடவை இதை நான் என்னோட வழியில பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போறாங்க. அதை பார்த்த போலீஸோ நமக்கு கடவுள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கு ரேச்சலையும் ஜெய்மி கூட்டிட்டு போறாரு. அங்க கூட்டிட்டு போயிட்டு மெத்தையில ஃபர்ஸ்ட் ரைட் டோர்ல உங்களுக்கான ரூம் இருக்கும், அங்க போயிட்டு கதவை சாத்திட்டு பத்திரமா இருங்கன்னு சொல்லி அவங்கள அமைச்சிடுறாரு. இங்க ஒரு பொண்ணுகிட்ட வீட்டுல இருக்கிற எல்லா ஜன்னலையும் சாத்து காத்து கூட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அமைச்சிட்டு சாம் கிட்ட சொல்றாரு, கிச்சனுக்கு போங்க, அங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும், அங்க கீழே ரேடியோ இருக்கும், அது மூலமா போலீஸை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லி அமைச்சிட்டு பிராடி கிட்ட உனக்கு கன் யூஸ் பண்ண தெரியும்ல, இந்த கன்னை வச்சுக்கோன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு ஷார்ட் கன் கொடுக்க சார் இப்போ இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு கேட்க அதுக்கு அவரு அதெல்லாம் சொல்ல நேரம் கிடையாது, இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் மெத்த மாடியில எல்லா கதவுலையும் நல்லா ஆணி அடி, யாருமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை மேல அமைச்சிடுறாரு. அதுக்கப்புறமா டென்ஷன் குறையதுக்காக லைட்டா நின்று ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் வந்து சார் எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்க அவனுக்குன்னு கேட்க அதுக்கு அவரு நீ மட்டும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ அந்த மாதிரி கேள்வியே கேட்க மாட்டேன்னு சொல்ல அதே நேரம் அங்க ரேச்சல் பயந்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பிராடி வந்து இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்றாங்க, உனக்கு தெரியாதா மைக்கேல் மேக்ஸ் வந்துட்டான், ஞாபகம் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலோவின் நைட் அப்ப நிறைய பேர் கொலை பண்ணானே அவன் தான் திரும்பி வந்திருக்கான், அவன் தான் ஜேமியோட அங்கிள்னு சொல்ல அதை கேட்ட பிராடியோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மெத்தைக்கு ஆணி கூட்டி தூக்கிட்டு ஓடுறாரு. அங்க போய் பார்த்தாலும் பயங்கர இருட்டா இருக்கு. அப்ப அங்க எடுத்து ஆணியெல்லாம் அடிச்சுட்டே இருக்காரு. அப்ப கீழே ஷெரீஃபோட பொண்ணு வந்து எல்லா கதவையுமே நான் மூடிட்டேன்னு சொல்ல அதுக்கு அவரு சரி ஓகே லோகன் நீ என்ன பண்ணு இந்த கதவு முன்னாடியே வேற எங்கேயும் போயிடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட் டோரோடைய சாவி எடுத்து வெட்ட தராரு. இந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் நம்ம உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் இருக்கிற ஒரே வழி, வேற எங்கேயுமே வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பொண்ணை கூட்டிட்டு உள்ள போயிடுறாரு. அதே நேரம் இங்க பிராடியோ அந்த இடத்த சுத்தி ஆணி அடிச்சுட்டு இருக்க அவர் சுத்தி ஏதோ
ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் சுத்தி லைட் அடிச்சு பார்த்துட்டே இருக்க. அப்ப பின்னாடி ஒரு கதவு பொறுமையா திறக்குது. இவரும் அது தெரியாம முன்பக்கமே பார்த்துட்டு இருக்க. டக்குன்னு திரும்பி பின்னாடி பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. அதை பார்த்துட்டு அலச்சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் ஆணி அடிக்க போயிடுறாரு. அதே நேரம் இங்க ஷெரீஃபும் சாமும் அந்த ரேடியோல ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு அந்த நேரம் எந்த சிக்னலுமே கிடைக்கல. அப்ப இங்க ரேச்சல் கீழே இறங்கி வந்து, நாங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்க இருக்கிறது, எப்ப நாங்க வீட்டுக்கு போறது, ரேச்சல் நல்லா தூங்கிட்டு இருக்கா, எப்பதான் எங்களை வீட்டுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த போலீஸ் கவலைப்படாதீங்க, போலீஸ் ஃபோர்ஸ் இங்க வந்த உடனே எல்லாமே சரியாயிடும், அதுக்கப்புறமா நாங்க உங்களை அனுப்பிச்சிருவோம்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அவங்களும் மேலே ஏறி போயிடுறாங்க. அதே நேரம் இங்க ரேடியோல ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. உங்களுக்கு என்ன வேணும், எமர்ஜென்சி கால்னு கான்டாக்ட் பண்ணிருந்தீங்களேன்னு கேட்க, அதுக்கு ஒரு எங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் வேணும், மைக்கேல் மேஸ் இங்க வந்துட்டான்னு சொல்ல, அதுக்கு அவரு என்னப்பா பிராங்க் பண்றியா அப்படின்னு கேட்க, இது பிராங்க் எல்லாம் கிடையாது, எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி ஓகே நாங்க இப்போ உடனே எல்லாம் அனுப்ப முடியாது, இதா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு அவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. அதே நேரம் சாம் அங்கிருந்து கிளம்பி கதவை திறந்துட்டு அவர் மட்டும் வெளில போறாரு. அதை பார்த்துட்டு ஒரு போலீஸ் எங்க போறீங்கன்னு கேட்க, நான் வந்து ஜெய்மி இருக்கிற அந்த வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்ல, நீங்க இப்ப அங்க போறீங்க, போலீஸ் ஃபோர்ஸ் வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல, அதுக்கு அவரு போலீஸ்க்கு அவனை எப்படி தடுக்கணும்னு தெரியாது, ஏன் யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது, ஆனா முயற்சி பண்ணி தான் பார்த்தாகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அவர் மட்டும் வெளில போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா இங்க ரேச்சல் ஷெரீஃப் பொண்ணுகிட்ட வந்து, நான் அவனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதானே நீ அவன் கூட அப்படி பழகுற, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படிலாம் பண்ணேன்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு, ஏய் நீ அவனை லவ் பண்றேன்னு எனக்கு தெரியாது சரியா, அது மட்டும் இல்லாம நான் அப்படின்னா பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு ரேச்சல் கோவப்பட்டு அந்த காஃபி எடுத்து அவங்க மேல ஊத்திட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே அங்கிருந்து நேரா ஷெரீஃப் கிட்ட வந்து கேட்கறாங்க, ஷெரீஃப் இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்க, அதுக்கு அவரு எந்த சிக்னலுமே கிடைக்காததுனால ரேச்சல் கிட்ட, இதை பாரு உனக்கு ஸ்டேட் போலீஸ் கண்டிப்பா இப்போ கால் பண்ணுவாங்க, இப்போதைக்கு சிக்னல் கிடைக்கல, ஆனா 10 நிமிஷம் கழிச்சு எப்படியும் கால் பண்ணுவாங்க, அப்ப நீ என்ன பண்றேன்னா வெளியில போலீஸ் லோகன் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு சொல்லிட்டு இவர் ஏறி மேலே போயிடுறாரு. இவர் எங்க போறன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் கன் எடுத்துட்டு இன்னும் நிறைய பேர் வெளியில தான் சுத்திட்டு இருக்கானுங்க, குடியார பசங்க, அடுத்து அவனுங்க யார் வேணாலும் மைக்கேல் மேயர்ஸ் கையால சாவலாம், அதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, அவங்களெல்லாம் நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்துட்டு வெளியில போறாரு. அதே நேரம் இங்க ஜெய்மியும் எழுந்திரிச்சிடுறாங்க. எழுந்திரிச்சு ரேச்சல் நீ எங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தேட, இங்க ரேச்சலை பாத்தீங்கன்னா அந்த இடம் இருட்டா இருக்கு, அதனால ரொம்பவே பயந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ இங்க என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஷெரீஃபோடைய பொண்ணு காஃபி போட்டு எல்லாருக்கும் எடுத்துட்டு வராங்க. அப்பங்க எடுத்துட்டு போய் லோகன் கிட்ட காஃபி தரும்போது அவர் அதெல்லாம் வாங்காம அப்படி கம்முன்னு உட்காந்துட்டே இருக்காரு. அதே நேரம் இவங்களுக்குமே அந்த இடத்த சுத்தி வெளிச்சமே தெரியல, அதனால வத்தி பிட்டி எடுத்து கேண்டில ஏத்துறாங்க. அந்த வெளிச்சத்துல பார்த்தா லோகன் வந்து செத்து போய் கிடக்குறாரு. அதை பார்த்துட்டு இவங்க பயங்கரமா கத்த, அப்போ உட்காந்துட்டு இருந்த மைக்கேல் மேயர்ஸ் எந்திரிச்சு ஷெரீஃபோடைய பொண்ண அப்படியே ஷார்ட் கன்னால குத்தி ஒரே தூக்கிடுறாரு. அவங்க ஆள் ஸ்பாட்லயே காலியாவ. அதே நேரம் இங்க ரேடியோல இருந்து நாங்க ஹெல்ப்புக்கு வந்துட்டு இருக்கோம்னு சொல்ல, அதை கேட்ட ரேச்சலோ வேக வேகமா எந்திரிச்சு லோகன் கிட்ட சொல்ல போறாங்க. அங்க போய் பார்த்தா லோகனை காணோம். எங்கடா ஆளை காணோம்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டே இருக்க, அப்போ ஒரு ஓரமா செத்து போய் கிடக்குறாரு. அதை பார்த்து இவங்க செமையா பயப்பட. அதே நேரம் திரும்பி பார்த்தா ஷெரீஃபோட பொண்ணுமே அங்க அந்தரத்துல அப்படி தொங்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க பயங்கரமா கத்துறாங்க. வேக வேகமா ஓடி போய் ஐயோ ஜெய்மி எங்கன்னு போய் பார்த்தா ஜெய்மியும் அங்க காணோம். அதனால வேக வேகமா ஜெய்மி அவங்க தேடுறாங்க. அந்த நேரம் அங்க பிராடி வந்து, கவலைப்படாத நான் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஒரு இடத்துக்கு ஓடுறாரு. பார்த்தா அந்த கதவு மூடி இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா அவரோட ஷார்ட் கன்னால அதை சுட, அப்பயுமே அந்த கதவு திறக்கல. பார்த்தா அந்த கதவே மெட்டல் கதவு, என்ன பண்றதுன்னே தெரியாம திருப்பியும் வீட்டுக்குள்ளாரே ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஜெய்மி ஒரு கதவுல இருந்து வெளியே வருது. அதை பார்த்த உடனே இவங்க ஜெய்மியா தூக்க போறாங்க. ஆனா அப்ப அதே நேரம் கீழே பார்த்தா அங்க மைக்கேல் மேலே ஏறி வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த பிராடியோ, அவனை வாடா நீ செத்தாடான்னு சொல்லிட்டு ஷார்ட் கன்னை லோட் பண்ணி சுடுறாரு. ஆனா அந்த நேரம் பார்த்தா புல்லட் சரியா உட்காரல. அதனால அதை எடுத்து லோட் பண்றாரு திரும்பியும். ஆனா அந்த டைம்ல அவர் கிட்ட வரைக்கும் வந்து அவர் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாரு. அதை பார்த்த ரேச்சலோ அங்க வந்து ஜெய்மி தூக்கிட்டு வேக வேகமா மெத்தைக்கு ஓடி போயிடுறாங்க. ஆனாலுமே பிராடி கிவ் அப் பண்ற மாதிரி தெரியல. திரும்பி எந்திரிச்சு மைக்ல போட்டு அடிக்க, அவருக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இல்லையா, எல்லா அடியும் வாங்கிட்டு பிராடியோட கழுத்தை பிடிச்சி தூக்கி அவரோட மண்டையை நசுக்கி அங்கேயே அவரை சாவடிச்சு போட்டுட்டு ரேச்சலை கொல்ல வராரு. அதே நேரம் இங்க பார்த்தாலும் வெளியே போறதுக்கு எந்த வழியுமே இல்ல. ரேச்சலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே என்ன பண்றாங்கன்னா மேல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு, அதை உடச்ச உடனே அந்த மாடியோட உச்சிக்கு போற ஒரு வழி இருக்கு, அங்க ஏறி 2 பேருமே போயிடுறாங்க. ஆனா அது மேலேயோ இவங்களால ஏறவே முடியல. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து ஏறிடுறாங்க. அந்த நேரம் பின்னாடி பார்த்தா மைக்கேலும் இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. உடனே ரேச்சலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனால ஜெய்மி பிடிச்சி, நான் உன்னை அந்த இடத்துக்கு தள்ளி விடுறேன், பயப்படாம அங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாங்க. அதே நேரம் பின்னாடி மைக்கேலுமே அவங்கள குத்த வர இவங்களும் அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணி கீழே போயிடுறாங்க. அங்க போய் ஜெய்மியோட வயிற்றுல கேபிள் வயரை கட்டி, நான் இது மூலமா உன்னை கீழே இறக்குறேன், நீ கீழே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மியை கீழே இறக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த நேரமும் மைக்கேல் அவங்க கழுத்துல குத்த வர அவங்க அதை பார்த்து கரெக்டா நவுந்துடுறாங்க. அதனால ஜெய்மி இங்க கீழே அந்த இடத்துல அப்படி தூங்கிட்டு இருக்க. அதே நேரம் ரேச்சலை மைக்கேல் அங்க வந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அதை பார்த்த ஜெய்மியும் கீழே இறங்கி வந்து ரேச்சல் சொல்லிட்டு அழுகுறாங்க. எழுந்திரி ரேச்சல் சொல்ல அவங்களால எந்திரிக்கவே முடியல, சுத்தமா மயக்கம் போட்டு கிடக்க. அந்த நேரம் மைக்கேல் கீழே இறங்கி வந்துடுறாரு.
அதை பார்த்த ஜெய்மியும் ஐயோன்னு சொல்லிட்டு அங்க வந்து வேக வேகமா தப்பிச்சு எங்கெங்கயோ ஓடுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இங்க ரேச்சலோ மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிக்க, அதே நேரம் இங்க சாம் வந்து ஜெய்மியை பாத்துறாரு. நீ என்ன பாப்பா இங்க பண்ணிட்டு இருக்க, உன்னுடைய அக்கா எங்க அப்படின்னு கேட்க, அவன் எல்லாரையுமே கொண்டுட்டான், என்னோட அக்காவையும் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு இந்த பாப்பா அழுவ. உடனே அவரு சரி அதெல்லாம் விடு, இப்ப இங்க எங்க ஸ்கூல் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லுன்னு கேட்க, அந்த பாப்பா ஒரு இடத்த காட்டுது. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வேக வேகமா ஓடுறாங்க. அங்க உள்ள போயிட்டு ஒரு ஒரு ரூம்பா திறந்து பார்க்க எந்த ரூமுமே ஓப்பன்ல இல்ல, எல்லாமே லாக்ல இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம சாம் நின்னுட்டு இருக்க, அப்ப கரெக்டா பின்னாடி மைக்கேல் வந்து அவரை பிடிச்சி வெளியில தூக்கி எரிஞ்சிடறாரு. உடனே ஜெய்மிக்கு என்ன பண்ணு தெரியல, எங்கெங்கே தப்பிச்சு ஓட, எங்க போனாலுமே இவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு எந்த இடமுமே இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பொறுமையா ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா மைக்கேல் நிக்கிறத பார்த்துட்டு செமையா கத்துறாங்க. அதே நேரம் படியில இருந்துமே கீழே விழுந்துடுறாங்க. இப்ப நடக்க முடியாம ஊர்ந்து இவங்க போக, அந்த நேரம் பார்த்து கரெக்டா ரேச்சல் அங்க வந்து அவர் மூஞ்சில புகையை அடிச்சிடுறாங்க. அங்க வந்து ஜெய்மியுமே தூக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அங்க பார்த்தாலும் அந்த வயசானவங்க ஷார்ட் கன் எடுத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்க, மைக்கேல் உள்ளாரதான் இருக்கான். நம்ம அந்த ஹேட் ஆன் ஃபீல்ட விட்டு முதல்ல வெளியே போய் ஆகணும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம்னு பார்த்தா அந்த இடத்த சுற்றி அவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் அங்க வந்துருது. அதை பார்த்துட்டு அப்பாடா போலீஸ் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு பெருமூச்சு விட, அப்ப அந்த காருக்கு பின்னாடி பார்த்தா மைக்கேல் அது மேல ஏறி வந்து எல்லாரையும் போட்டு சராமரியா கொலை பண்றாரு. அதுக்கப்புறமா வண்டி ஓட்டிட்டு வந்த அந்த டிரைவரோட கழுத்தை பிடிச்சி அப்படி தோலை அப்படியே சதையோட பிடிச்சி இழுத்துறாரு. அதை பார்த்த ரேச்சலோ உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டிரைவரை கீழே தள்ளிவிட்டு இவங்க வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுமே பிடிச்சி மைக்கேல் கொலை பண்ண பார்க்க அவங்க எப்படி எப்படியும் மிஸ் ஆகி அந்த வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. மைக்கேலை எப்படியாச்சும் கீழே தள்ளி விடணும்னு சொல்லி வண்டியை வளைச்சு ஓட்டுறாங்க. ஆனா அவரோ விட்டுற மாதிரி தெரியல, நல்லா பசை போட்டு ஓட்டின மாதிரி அது மேலேயே அப்படியே ஓட்டிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த நேரம் பார்த்து மைக்கேல் அவருடைய தலையை எடுத்து நேரம் அந்த கண்ணாடி முன்னாடி காட்டுறாரு. அதை பார்த்து இவங்க பயந்துட்டு சடன் பிரேக் போடுறாங்க. அதனால மைக்கேல் அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துடுறாரு. விழுந்தவரு உடனே எந்திரிச்சு அவங்கள குத்த வர, இவங்க சாவுடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு போய் அவரை ஏத்தி ஒரு பள்ளத்தாக்குல தள்ளி விட்டுறாங்க. அதே நேரம் இவங்களுமே போய் காரை அந்த இடத்துல விட்டுறாங்க. அதனால கார்ல இருந்து இறங்கி வெளியே வர, அந்த நேரம் போலீஸ் எல்லாமே அங்க வந்துடுறாங்க. உடனே ரேச்சல் அவங்க கிட்ட போயிட்டு அங்கதான் மைக்கேல் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இங்க மைக்கேலோட கையை காட்டுறாங்க. அவருக்கு கான்சியஸே இல்லாம செத்து போன மாதிரி அந்த கத்தியில இருந்து அவருடைய கையை விளக்குறாரு. அதை பார்த்த ஜெய்மியோ அவர் செத்துட்டாருன்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட போவ, உடனே மைக்கேல் கத்தி எடுத்து ஜெய்மியா குத்த வர்றாரு. அதை பார்த்த போலீஸோ ஜெய்மி உட்காருன்னு சொன்ன உடனே அவங்க அப்படியே கீழே படுத்துடுறாங்க. உடனே அங்க இருக்கிற போலீஸ் அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் சேர்ந்து எல்லாரும் மைக்கேல் மேயர்ஸை சராமரியா சுடுறாங்க. அவங்க வெறி தீர சுடுறாங்க. அந்த கன்ல எவ்வளவு புல்லட் இருக்கோ அது தீர்ற வரைக்கும் அவனை சுட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மைக்கேல் கீழே விழுறாரு. அவர் விழுந்ததுக்கு அப்புறமா சித்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அங்க பார்த்தா போலீஸ் சாம் சொல்லிட்டு எல்லாமே ஜெய்மியோட வீட்டுல தான் இருக்காங்க. அப்ப சாம் சொல்றாரு, இந்த குழந்தை எவ்வளவோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இங்க உயிரோட இருக்கு, இந்த குழந்தைய அவ்வளவு சாமானியமா யாராலையும் மறக்க முடியாது, இந்த குழந்தைய மேல கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய ரேச்சலோட அம்மா மேல கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் விட்டுட்டு இவங்க பாத்ரூம்ல உட்காந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்க யாரோ ஒருத்தவங்க வர்ற மாதிரி தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல. ஒரு ரூம்பா செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப பார்த்தா ஒரு கத்தி அவங்க கையில மாட்டுது. அதை எடுத்துட்டு ரேச்சலோட அம்மா குளிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பாத்ரூம்குள்ள போறாங்க. போய் அவங்கள கத்தியாலே குத்தி கொடூரமா கொலை பண்றாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு சாம் வேக வேகமா ஓடியாரா. அப்படியே மேல பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்னன்னு பார்த்தா செம பெரிய ஒரு ட்விஸ்டா ஓபன் பண்றாங்க. அவங்களை குத்துனது வேற யாருமே கிடையாது, ஜெய்மி தான் குத்திருப்பாங்க. மைக்கேல் மேயர்ஸோட ரத்தம் இவங்க உடம்புலயுமே ஓடுறதுனால தான் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதை பார்த்துட்டு சாமும் பயங்கர ஷாக் ஆகி இல்லன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. அந்த குழந்தையுமே சுட போறாரு. அதை பார்த்து ஷெரீஃபோ அவரை பிடிச்சி என்னன்னு மேல பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதோட இந்த படம் முடியுது. இதுக்கப்புறம் இந்த படத்துடைய 5வது பாட்டுல தான் ஜெய்மிக்கு என்னாச்சுன்னு சரியா காட்டுவாங்க. அது மட்டுமே இல்லாம 5th பார்ட் ஃபுல்லாவே மைக்கேல் மேயர்ஸோடைய ரிவெஞ்சை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால நம்ம அந்த வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.